இது வந்து நேச்சர் பார்க்குங்க. பார்ப்போம். மசீராவில் இருக்கிற நேச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோம். என்னப்பா பூட்டியிருக்கா? ஓகே. என்னப்பா முருங்கை மரம்லாம் இருக்குது. இந்த கொடுக்காப்புளி மரம்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கேயும் 2-3 செடியெல்லாம் இருக்குது பாருங்க. வெள்ளை நந்தியாவட்டை. ஆப்போசிட்டில் கடல். பரவாயில்ல. வெள்ளை நந்தியாவட்டை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது 1-2 ஃப்ளவர்ஸ் இருக்குது போல். அழகாக தான் இருக்குது ஃப்ளவர்ஸ். மசீராவில் உள்ள நேச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. செடியெலாம் நிறையா வச்சுருக்குறாங்க. பூச்செடிகள்லாம். ஓ, வாடாமல்லி கல்லை, வாடாமல்லி செடி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் பார்க்கு போல். சரி, இது என்ன மரம்? இது இன்னொரு மரம் சொல்லுவாங்களே. எஸ், கொடுக்காப்புளி மரம். இங்கே பார்த்தீங்களா? கொடுக்காப்புளி மரம் காய்ச்சி தொங்குது. கொடுக்காப்புளி யாரும் பறிக்கலை. இங்கே எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. நம்மளால் முடிஞ்சால் பறிக்கலாம். பாருங்களேன், ஃபுல்லாக கொடுக்காப்புளி மரம் தான். தெரியுதா? ஃபுல்லு நிறைய இருக்குது. கொச கொச கொசன்னு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. காய் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். கொடுக்காப்புளி காய் தெரியுதுங்களா? நான் யாரும் பறிக்கல. தண்ணிலாம் விட்டு கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே, சிம்பிளான ஒரு நேச்சர் பார்க்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஆனால் பறிக்க முடியாது போல் இருக்குது. அது இது சாப்பிடுவாங்க. இருக்கேப்பா, இந்த கொடுக்காப்புளியை வந்து சாப்பிடுவாங்க தெரியுமா? எனக்கு உங்களுக்கு எப்படி எட்டும்? எடுங்க, பறிங்க பார்ப்போம். இஃப் யூ கேன் பறிங்க பார்ப்போம். நிறைய இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ஓகே, மசீராவுக்கு வந்து நம்ம கொடுக்காப்புளி பறிப்போம். எவ்வளோ கொசன்னு இருக்குது பாருங்களேன். அப்புறம் முருங்கை மரம் சொன்னல, இங்கே பாருங்கள். முருங்கை மரத்தில் வெறும் பூவு, முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, வெறும் பூ. இவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன். வெறும் ஒயிட்டாக பூவாக பூத்துருக்கு இந்த முருங்கை மரத்தில். ஓகேங்களா? அப்படியே இங்கே இந்த வேலாம் பாருங்கள். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து வாடாமல்லி, நந்தியாவட்டை, போகன்வில்லா. என்னப்பா இவ்வளோதான் பார்க்கு? ஓகே, இவ்வளோவாது இருக்குது இந்த ஊரில் பார்க்கு. இங்கே பாருங்களேன், என் வீட்டுக்காருக்கு கொடுக்காப்புளி. இது பிஞ்சு மாதிரி இருக்குப்பா, இது சாப்பிட முடியாது. எஸ், அந்த மாதிரி இருக்குது. இந்த சிகப்பாக இருக்குது பாருங்க, அதான் பறிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெட்டாக இருக்குது பாருங்க. பாருங்க, ரொம்ப டைட்டாக இருக்கா? எஸ், ஒரு கொடுக்காப்புளி பறிச்சிட்டோம். ஃப்ரூட்டு நினைக்கிறேன். வைங்க, எனக்கு தெரில. சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. இதை பாருங்களேன், உள்ளே பாருங்க. காரில் சொல்லிட்டோமாப்பா. ஒரு கவர் எடுத்துகிட்டு வாங்க. அங்கே பாருங்களேன், எப்படி காய்ச்சி கொடுக்காப்புளி மரம் நிறையா காய்ச்சி தொங்குது பாருங்க. ஃபுல்லாக ரெட்டிஷாக தெரியுதா? ஆனால் யாரும் பறிக்கல. இதே நம்ம ஊரில் இருந்தால் விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஐயோ, அவ்வளோ இருக்குது. ஃபுல்லாக மரம் ஃபுல்லும். கொடுக்காப்புளி சாப்பிட்டா தொண்டெல்லாம் ஒரு மாதிரி அடைக்குதுங்க. தொண்டை கட்டுது. போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு மரம் இருக்குது பார்க்குறீங்களா? அது என்ன மரம்னு பாருங்க. இலந்த மரம் எவ்வளோ பெருசு இலந்தங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க.
இதெல்லாம் இது வந்து கிட்டக்கே இல்லை, நிறைய வந்து கீழே விழுந்து கிடக்குது. ஒவ்வொரு இழந்த பழமும் பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. அதனால தான் இதுக்கு நேச்சர் பார்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. நேச்சராக இதெல்லாம் வளைஞ்சிருக்கு போல இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்கு இழந்த பழம். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய இழந்த பழமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் தெரியுதுங்களா? ஓகே, சூப்பராக வாடாமல்லி செடியெலாம் வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்களா அந்த கொடுக்காப்புளி மரம் வச்சுருக்குறாங்க. வருஷலாம் கொடுக்காப்புளி மரம் தான். ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் 1-2 மிஷின்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே 2-3 பேர் வாக்கிங் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். நாங்கள் அப்படியே ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டோம், அவ்வளோதாங்க. பெரிய இழந்த மரங்க. நல்ல பெரிய இழந்த மரம் இது. ஸோ இழந்த மரம், இந்த கொடுக்காப்புளி மரம்லாம் இருக்கிறதுனால தான் இது வந்து நேச்சர் பார்க் போல் இருக்குது. இழந்த பழம் பார்க்குறீங்களா? தெரியுதா? இங்கே பாருங்க, அப்படியே காய்ச்சி தொங்குது. பட் எனக்கு எட்டலை, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதா? எல்லாம் பெரிய பெரிய இழந்த பழமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய மரம் இல்லை. அதை பாருங்க, கீழெல்லாம் விழுந்து கிடக்கு பாருங்க. பேர்ட்ஸ்லாம் சாப்பிட்டு கீழே எல்லாம் விழுந்து கிடக்கு. ஒரு காய் வந்து பாருங்களேன், இந்த அணிலெலாம் சாப்பிட்டு நல்லா பெரிய இழந்தம்பழம். இல்லை அணிலெலாம் சாப்பிட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குது. எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நிறைய இழந்த பழம் இருந்தாங்க. அதனால தான் இது வந்து நேச்சர் பார்க் அப்படின்றாங்க. ஓ, எவ்வளோ விழுந்து பாருங்களேன். அதுவும் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. பட் நமக்கு வந்து கீழே இருந்து இது பண்ணுறதுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கொட்டி கிடக்கு பாருங்கள். தெரியுது அவங்களுக்கு? எல்லாம் பேட்ஸ் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் அப்படியே கொட்டி கிடக்கு. ஒன்று டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இனிப்பாக இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியல. ஒன்று எம்மா பெருசுக்கு இருக்குன்னு. சரி வேணான்ட்டார் என் வீட்டுக்கார், அதனால் நான் விட்டுட்டேன். பட் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே பழுத்து காஞ்சி விழுந்து கிடக்கு. மரத்தை பாருங்களா எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. ஓ மை காட், செம்ம பெரிய மரங்க. ஓகேங்களா? அணில் பேட்ஸ் எல்லாம் வந்து வசிக்கிறாங்க. செம்ம அழகாக இருக்குது. இப்போ சொன்னால சின்ன சின்ன இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுற இதெல்லாம். அவா இல்லை, அவ்வளோதான். எல்லாம் வந்து உங்களுக்கு இழந்த மரம் தான். ஃபுல்லாக இழந்த மரம் தான்ப்பா இருக்குது இந்த பார்க் ஃபுல்லும். நாங்கள் நடக்கவும் அப்படியே பேட்ஸ்லாம் வந்து பறக்குதுங்க. நிறைய கூண்டுலாம் இருக்குது பாருங்க. தேன் கூடு கூட இருக்குது போல ரூபா. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அது வரைக்கும் கூட்டி இருக்கிறாங்க, இங்கெல்லாம் கூட்டல. பார்த்தீங்களா? தெரியுதா எவ்வளோ இழந்த பழம் விழுந்து காஞ்சி போயிருக்குதுன்னு? ஃபுல்லாக இது இழந்த பழம் மரமும், அப்புறம் என்னப்பா இந்த காய் பயிர் நொனாப்பழம். நொனாப்பழம் இல்லை, கொடுக்காப்புளி மரம். இது 2 தான் இருக்குது இங்கே. பேக்கில் வந்தீங்கன்னா மறுபடியும் ரோடு, கடல், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆமாம், வாக்கிங் போகிறதுக்கு நல்லா வாக்கிங் இது போட்டிருக்காங்க. அந்த சைடில் ஃபுல்லாக நீட்டாக எல்லாம் வாக்கிங் போனாங்க, பார்த்தோம்.
ஓகேங்களா, அவ்வளோதான் இங்கே இருக்கிற நேச்சர் பார்க். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்கல இது மாதிரி இல்லையா. வெறும் கொடுக்காப்புளி மரமும் இலந்தப்பழ மரம் மட்டும்தான் இருக்குது இந்த பார்க்கில். பேர்ட்ஸுக்காக வச்சுருக்காங்க போல். நல்லாயிருக்கு. வாங்க நம்ம எப்படியே பேத்துவையில் ஏறிடலாம். இது வரைக்கும் இருக்குது. அங்கங்கே உட்காரத்துக்கு இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க டேபிள்லாம். பெஞ்சில் உட்காந்துக்க வேண்டியது தான். சூப்பர். இதிலேருந்து தான் நிறைய பேர் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போனாங்க. பாருங்க அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நைஸ். இங்கே ஃபுல்லாக கொடுக்காப்புளி மரம். அதாவது ஒரு சைடு ஃபுல்லும் இலந்தப்பழ மரம், ஒரு சைடு ஃபுல்லும் கொடுக்காப்புளி மரம். இதுதான் இருக்குது இந்த பார்க்கில். பாருங்கள் நியூ மரமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கொடுக்காப்புளி மரம் தான். ஏகப்பட்ட கொடுக்காப்புளி. நைஸ். நாங்கள் கொஞ்சோண்டு கொடுக்காப்புளி பறிச்சோம். சாப்பிட்டா தொண்டை அடிச்சுது. இலந்த பழம் நல்லா தான் இருக்குது, பட் எல்லாமே விழுந்துருச்சு கீழே. பூவாக இருக்குது இந்த மரத்தில். இங்கே எல்லாம் வாடாமல்லி பூ வச்சுருக்குறாங்க. சைடு ஃபுல்லும் நீங்களே பாருங்கள் கொடுக்காப்புளி வந்து எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் விட்டு வச்சுருப்பீங்களா? காடு, கொடுக்காப்புளி காடு அப்படி தான் சொல்லணும். ஐயோ சுருண்டு இது அது எங்கேயோ தூரத்தில் ஆம்புலன்ஸ் போகுது. அதுமாரி கீழே நிறைய கொடுக்காப்புளி விழுந்து கிடக்குது. ஓகே. அதாவது ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சோண்டு பூ வச்சுருக்குறாங்க. பார்க்கு ஆரம்பிக்கிற இடத்துல தான் கொஞ்சோண்டு பூச்செடிகள் வச்சுருக்குறாங்க. அதுவும் வாடாமல்லி பூவும் இன்னொரு பூ என்னப்பா நந்தியாவட்டை காகிதப்பூ அதான் வச்சுருக்குறாங்க. மற்றதெல்லாம் ஃபுல்லும் இலந்த மரம் கொடுக்காப்புளி மரம். ஒரு சூப்பரான சன்செட் பார்க்குறீங்களா? செம்ம சூப்பராக இருக்குது. காட்டுறேன் வாங்களேன். சன்செட் ஆகுது பார்க்குறீங்களா? வாங்க, ஐ வில் ஷோ. தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க, சவுண்டு கேட்குது. அப்புறம் சப்பாத்தி கல்லி, சப்பாத்தி கல்லி இருக்குது. அகைன் கொடுக்காப்புளி மரம். இந்த மரத்தில் பெரிய பெரிய மரம் போல். ஒவ்வொரு மரமும் பாருங்களேன். ஐயோ மை காட், எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. இங்கே வந்தால் இந்த பசங்களாம் இதிலே பறித்து சாப்பிட்லாம் போல இருக்குது. இந்த நந்தியாவட்டை, வெள்ளை நந்தியாவட்டை, பிங்க் கலர் நந்தியாவட்டை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான அந்த போகன்வில்லா காகிதப்பூ சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுருக்குறாங்க. தென் வந்து நந்தியாவட்டை, ஒயிட் அண்டு பிங்க் கலர் நந்தியாவட்டை, வாடாமல்லி, கத்தாழை இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. வெரி நைஸ். சூப்பரான ஒரு சின்ன பார்க்கு, சிம்பிளான பார்க்கு தான், ரொம்ப அழகாக இருக்குது. பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் போல இருக்குது இந்த பார்க்கு. ஓகேங்களா. முருங்கைப்பூவை பாருங்களேன், இந்த முருங்கை மரம், இந்த சைடு கொடுக்காப்புளி மரம், இதெல்லாம் வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாம் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த சைடு இருக்க இலந்த பழ மரம் எல்லாமே செமையாக இருக்குது. நைஸ். பூவுன்னு பார்த்தா இந்த வாடாமல்லி ஃப்ளவர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் கலரில் இருக்குது, அதனால நான் அப்படியே அதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆரஞ்சு வர்ண சூரியன். வாவ், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் சவுக்கு மரம் வச்சுருக்குறாங்க. ஆப்போசிட்டில் கடல், அங்கெல்லாம் கப்பல் படகு எல்லாம் இருக்குது. கப்பல் இல்லை, படகு இருக்குது. சரியா சன்செட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வாவ், அப்படியே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல. சூப்பரான ஒரு நேச்சர் பார்க்கு. அப்படியே எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்களா, கடல், எவ்வளோ படகு இருக்குது பாருங்கள். அப்படியே சன் செட் ஆக போகுதுங்க. கொஞ்சமாக அப்படியே மறையுது. சூப்பராக இருக்குது அந்த சீனு. அதை பார்க்குறதுக்கே நிற்கிறேன் நான். சரிங்களா, ஈச்ச மரம் ஆஃப் உள்ளே போயிடுச்சு, கடல் உள்ள. ஜூம் பண்ணி பார்ப்போமா? வாவ், ரெட்டிஷாக இருக்குப்பா, இவ்வளோ ரெட்டாக இருக்குது. உள்ளே போகிறாங்க சூரியன் ஃபோனில் உள்ளே போகிறது பார்க்குறோம். பாருங்க
சூப்பர். சாம்சங் 25 அல்ட்ரா. ஓகேங்களா, செம்மையாக இருக்குது பாருங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து நான் எடுக்கிறேன். தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி எடுத்தோம் பாருங்க. ஆல்மோஸ்ட் சூரியன் மறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சன் செட் ஆயிடுச்சிங்க. ஓகேங்க, சன் செட் ஆயிடுச்சு. நைஸ். Bye bye, see you tomorrow. Bye bye, see you tomorrow. யாருக்கு? சூரியனுக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க இந்த நேச்சர் பார்க்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் கொடுக்காப்புளி மரம் ஒரு சைடு இலந்தப்பழ மரம். செம்மையாக இருக்குது. இதான் நேச்சர் பார்க்குங்கிறது. நேச்சரான பார்க் தான் இது. ஓகே, சுற்றி பார்த்தாச்சு. மஷிரா ஐலாண்டில் இருக்க நேச்சர் பார்க்க சூப்பர் நைஸ். பேட்ஸு அவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்க்கே இருக்குது. சில பேர் வந்து வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க அந்த பேர்ட்ஸுகளுக்கு. இந்த பார்க்கை விட்டு கிளம்புறதுக்கு எங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சுங்க. அழகான பார்க்கு.